ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா நான் இருப்பதை கூட தெரியாமல், நான் வந்திருக்கும் விஷயத்தை கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு ஏதேதோ விஷயத்தை யோசித்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு கவலை இருக்கு. ஆனா அத வெளியில காட்டிக்கவும் முடியல, வெளியில சொல்லி அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவும் முடியல. வெளியில சொன்னா உன்னை தப்பா நினைப்பாங்களோ, வெளியில சொன்னா இதுதான் சாக்குன்னு உன்னுடைய குடும்பத்துக்குள்ள பூந்து பலவிதமான விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு உனக்கு கவலை. நான் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். உனக்கு தெய்வ சக்தியோ உன் கூட நிலையா இருக்கு. உன் கூட யாரும் இல்லைன்னு நினைக்காத. உன்கிட்ட நீ வணங்குற தெய்வம் துணையா இருக்கு. நீ என்னெல்லாம் கேட்கிறியோ, நீ என்ன விஷயத்தெல்லாம் அடையணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செஞ்சு தரத்துக்கு உனக்கு ஆள் இருக்கு. ஆனா இப்போ சூழ்நிலை சரியில்லாததுனால எல்லாமே உனக்கு கஷ்டமா இருக்கே தவிர எதுவுமே நடக்காம போகாது. உன் வாழ்க்கையில நான் உன் தலையில எழுதிய அத்தனை விதியும் நடக்கதான் போகுது. எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கிற, இதெல்லாம் நான் உன் தலையில எழுதுனது தானே. அது எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நீ செஞ்ச நல்லதுக்காகவும் நான் உனக்கு நல்ல விஷயத்தை எழுதியிருப்பேன்ல, அதுவும் உனக்கு கண்டிப்பா நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தெய்வம் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுடாதா, என்னுடைய அத்தனை விதமான கோரிக்கையையும் அத்தனை விதமான வேண்டுதலையும் நேரா சொல்லிட மாட்டேனா, என்னுடைய முன்னாடி வந்து ஏன் எந்த தெய்வமும் நிக்கிறது இல்லைன்னு கேக்குறேன். அம்மா, இது கலிகாலம். எந்த தெய்வமும் எப்பயும் நேரடியா வந்து நிக்காது. ஒண்ணு அசரீரியா வரும், இல்லைன்னா கிணவுல வரும், இல்லைன்னா அதாவது தெய்வத்துடைய உருவம் இல்லாம மற்ற உருவத்தால வரும். ஒண்ணு வேற மனுஷங்க ரூபத்துல வரலாம், மிருக ரூபத்துல வரலாம். நான் உனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நாளைக்கு காலையில தானாவே உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து ஒரு பசுமாடு நிற்கும். அது அந்த மகாலட்சுமி, உன்னுடைய வீட்டை தேடி வந்திருக்க மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு உன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லைன்னா சாப்பாடோ ஏதோ ஒண்ணு அப்ப என்ன இருக்கோ அதை கொடு. நிச்சயமா நீ கொடுத்த நேரத்திலிருந்தே உன் வாழ்க்கையில நீ பல மடங்கா பெரிய ஆளா ஆகுவ. பல விஷயத்துல பல நேரத்துல குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்க நீ கூடிய சீக்கிரத்துல மிகப்பெரிய ஒரு ஆளா நீ ஆகுவ. இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில தவறுகளும் சில விஷயங்கள் வெறுப்புகளும் நடந்திருக்கலாம். ஆனா கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயம் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்யற அத்தனை நல்ல விஷயத்துக்கும் தெய்வ துணை இருக்குது அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்க போற. அதுக்கான நேரம் வந்து விட்டது. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த மட்டும் உனக்கு சொல்றேன். அது என்ன தெரியுமா? எந்த நிலையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, யாருக்கு நேராகவும் தலை குனிஞ்சு நின்றுடாத. தெய்வம் உனக்கு உதவி செய்யல, அதனாலதானே நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன்னா இருக்காத. உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது உன் கையில இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, உன் மனசை உடைஞ்சு போற மாதிரி பேசினாலும் சரி, உன்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு குத்தி காட்டி பேசினாலும் சரி, நீ நீ இருக்க வேண்டிய விஷயம் எதையும் நினைச்சு கவலைப்படாம இருக்கிறது. புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில லக்ஷ்மி தேவி வந்து அமர போகிறார்கள். இந்த நேரத்துல அந்த லக்ஷ்மி தேவியை எப்படி உன்கிட்டவே வச்சுக்கணும், உன் வாழ்க்கையில எப்படி இவங்களெல்லாம் உன்கிட்ட உன் வீட்டிலே வச்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ. எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்காமலாம் போயிருக்கு. ஆனா அந்த விஷயம் என்னென்ன விஷயம்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்னென்ன விஷயமெல்லாம் நடக்காம இருந்திருக்குன்னு. அந்த விஷயம் எல்லாம் நடக்கணும்னா நான் சொன்ன விஷயத்த நீ செய்யணும். சகல வாக்கியமும் சகல ஐஸ்வர்யமும்
உனக்கு கிடைக்கும். பல்லாண்டு காலம் நீ உன் குடும்பம் அத்தனை பேரும் நிம்மதியா என்னுடைய கருணை பார்வையால் இந்த பூமியில் நிம்மதியாக இருக்க போறீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற விஷயத்தினால தோல்வி அப்படிங்கிற ஒன்றை என்னைக்கும் அடைஞ்சிட மாட்டீங்க. எல்லா காலமும் சிறப்பான காலம்தான். எல்லா காலமும் அற்புதமான காலம்தான். நீ என்ன விஷயத்தை எல்லாம் என்னிடம் கேட்டு மன்றாடி நின்றாயோ அது அத்தனையும் இனி வரும் காலத்தில் மொத்தமாக உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்த நிறைய விஷயங்கள் இனி வரும் நாட்களில் கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் போடு. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதற்கான முயற்சிகளை போடு. நீ முயற்சி செய்யும் காரியத்தில் நீ எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் முயற்சிகளை செய்கிறாயோ அந்த அனைத்து விஷயத்திலேயும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? ஒரு சின்ன பிரச்சனையோ ஒரே ஒரு நாளோ இல்லை அடுத்தடுத்த நாளோ தொடர்ந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்குறதே விட்டுறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் என்னைக்கும் எப்பயும் எந்த ஒரு நிமிஷமும் தெய்வங்கிற ஒன்று நமக்கு நல்லதுதான் செய்யுங்கிறத நம்புங்க. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இனிமேல் நான் இருக்கிறேன், எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. நீ செய்ய போகும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியை நோக்கி இருக்குமே தவிர இனிமேல் தோல்வியை நோக்கி ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை இருக்காது. இந்த சாயாகிய நான் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த அனைத்து விதமான விஷயங்களும் உன்னை விட்டு போகும். கஷ்டப்படுவது போல நீ அனுபவித்த அனைத்து விஷயங்களும் உன்னை விட்டு போய் திருப்தியான ஒரு வாழ்க்கை உனக்கு இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். தெய்வத்தை நம்பிய உனக்கு தெய்வமானது என்றும் உனக்கு துரோகம் செய்யாது. இனி வளரப்போவது நீதான். எல்லோரும் வியக்க போகிறார்கள். உன்னுடைய சுற்றி இருக்கும் உறவுகள் பயம் இல்லாமல் இருக்கப்பார். எல்லாவற்றுக்கும் நானே துணை உண்டு. வாழ்க்கையில் சில அடிகள் படும் பொழுதுதான் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை நமக்கு எதிராக செய்கிறார்கள் என்பது தெரியும். அதனால் யார் யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டு தெளிவாக நடந்து கொள். யாரையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பி ஏமாந்து விடாதே. ஏமாந்தது வரைக்கும் போதும். இனிமேலாவது சுதாரிக்கப்பார். இனிமேல் எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாம். ஓம் சாய்ராம்.